காட்ஸிலா வர்சஸ் காங். அது போக காட்ஸிலா இன்டு காங் எப்படி இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படம் பார்க்கும்போது எனக்கு கிடச்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா, அழகாக ஆடம் வின்லா ஐயோ பேர் வர மாட்டேங்க, வேன்கார்டில் வாட்கார்ட் ஐயோ ஏதோ ஒரு பேர் ஆடம் வந்து அழகாக ஸ்டோரியை டெல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே ஒரே இடத்துல காங்கோட ஸ்டோரி பிளாட்டை மட்டும் காமிக்காமல் காட்ஸிலாவும் எதுக்கோ தயாராகிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயங்களை நான் சொல்லிடுறேன். காங் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது ஆலோவத்தில். காங் வந்து ஆலோவட்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டு, கிளியராக சொல்லணும்னா இது ஸ்பாய்லருக்கான ஒரு விஷயம் தான், ஸ்பாய்லராக தான் இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்பாய்லர் ரிவ்யூப்பா, அதை முன்னாடி சொல்லிடுறேன். காங் ஆலோவத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ஆலோவத்துக்கு போணுச்சுல, ஆலோவத்துலேயே தங்கிடுச்சு. ஆலோவத்துலேயே தங்கினது மட்டும் இல்லாமல் தன்னோட ஸ்பீஷீஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பிச்சிது. இது வந்து காங்கோட ஒரு விஷயமா போனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதோட கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு தனிமையை அதோட ரிஃப்ளெக்ஷன் மூலமாகவே உங்களால் பார்க்க முடியும். அது அழகாக காமிச்சிருப்பாங்க. அதோட முகப்பாகனைகள் அப்படின்னு போன அது அப்படியே மாற்றங்கள் தேடும். இன்னொரு பக்கம் நம்ம காட்ஸிலா வந்து நம்ம எப்போவும் சொன்ன மாதிரி தான், ஆலோவத்துக்கு மேலே பூமியில் அது யாரெல்லாம் வராங்க, எந்த டைட்டன் வந்தாலும் பரவாயில்ல, அட்டி ஒத்த நொறு அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்பப்போ அப்படி படுத்தோங்கிற சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஐயா தூங்குறீங்களா ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அவர் பூமிக்கு மேலே தான் இருப்பார், தண்ணிக்குள்ளேயும் எப்போ மாதிரி தான் போவாது, ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் அவர் தண்ணியில் போயிருப்பாருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம மோனார்க்கு எப்பவும் போல் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த டீம் மூலமாக காட்ஸிலா வந்து என்ன பண்ணுது, எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த இடத்துக்கு போகுது, அது போகிறதுக்கு எதுவும் காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் காங் ஆலோவத்தில் இருக்கிறனால ஆலோவத்தில் ஒரு தனி டீம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டீம் மூலமாக காங் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறதையும் பார்ப்பாங்க. இப்படி 2 பேரையும் ஒரு வித்தியம் பார்க்கும்போது திடீர்னு ஒன் கைண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சிக்னல், சொல்லப்போனால் ரேடியோ ஆக்டிவ் சிக்னலில் ஃபஸ்ட்டு நினைக்கும் போது ஏதோ சிக்னல் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. இந்த சிக்னல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம எப்படி காட்ஸிலா படத்தில் அந்த ரிஃப்ளாக்ஷன் சொல்லப்போனோன்னா ஜிகுன்னு அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு வகையான ரேடியேஷனை காமிச்சிருப்பாங்கள்ல, ரேடியேஷன் சிக்னல் வந்து அப்படி சிங்குன்னு மேலே போகிற மாதிரி டெக்னாலஜியில் காமிச்சிருப்பாங்கள்ல, அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல ஃபோர்ஷாட்டாக பண்ணுறாங்க. எர்த்குவேக் மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரில, ஆலோவத்துலேயே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காங் வந்து உள்ளே தேடி போகும்போது அது வித்தியாசமாக ஒரு பாதையை பார்க்குது, அங்கே தன்னோட ஸ்பீஷியஸை கண்டுபிடிக்குது. ஆனால் தன்னோட ஸ்பீஷியஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியோண்டு காங்கை பார்க்குது. ஸோ உரங்கோட்டனோட பையன் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. உரங்கோட்டான் நம்ம ஸ்கார்கிங்க உரங்கோட்டான்னே சொல்லுவோம், ஏன்னா அவருக்கு அந்த பேர் தான் கரெக்டாக இருக்குது. உரங்கோட்டான் தலையனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தனியாக ஒரு கதை இருக்குது, அது வேறு. இவனுங்கெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம காட்ஸிலா ஒரு பக்கம் காமிப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரையும் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் ரேடியோ ஆக்டிவை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் கிளம்பியிருப்பார் ஒரு பக்கம், எனக்கு ரேடியோ ஆக்டிவ் வேணும் அப்படின்னு. இவனுங்களை மோனார்க்கை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக உட்காந்து இவனை போட்டதில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம்லாம் சண்டைக்கெலாம் போயிருப்பாங்க ஹெலிகாப்டர் தூக்கிட்டு. ஆனால் அங்கேருந்து காட்ஸிலா தப்பிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் ஒரு மிகப்பெரிய டைட்டன் அவரை போய் போட்டு தள்ளிட்டு அவரோட ரேடியோ ஆக்டிவாக வாங்கினதுக்கப்புறம் அவர் படுத்து தூங்க ஆரம்பிப்பார். சொல்லப்போனால் தூங்க மாட்டார், ஹைப்ரிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாப்பில். ஹைப்ரிட் சொல்லப்போனால் ஹைப்ரிட்டில் எப்படின்னா எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த ரேடியோ ஆக்டிவ் மூலமாக. இப்போ இவர் எவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் காங் வந்து அவரோட குட்டி பையனை பார்த்தாப்புல ஒரு உரங்கோட்டனோட பையன் மாதிரி, ஸோ அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த ட்ராவலுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கும், உண்மையில் அந்த சண்டை செம்மையாகவே இருக்கும். ஏன்னா இந்த உரங்கோட்டான் கீழே ஒரு சோல்ஜர் இருப்பாப்புல, சோல்ஜர் காங்ஸ் இருப்பாங்கள்ல, அவரில் ஒருத்தர் வந்து காங்கை போட்ட வெளுன்னு வெளுப்பாப்புல. காங்க தான் அடி பிடிச்சி எடுத்துகிட்டு அவன் ஓடும்போது ஒரு கள்ளத்தூக்கி போடும்போது எனக்கு சிரிப்பு வந்துட்டுங்க, ஏன்னா அவ்வளோத்துக்கு காமெடியாக இருந்துச்சு. யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி கள்ளத்தூக்கி மண்டையாக போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டைக்கு அப்புறம் அந்த குட்டி பையன் கூட சேர்ந்துட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார். குட்டி பையனும் இவன் யாரா இவன் அப்படின்னு சொல்லி இடத்துல ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட வச்சுருப்பாரு. கடைசியில் அதில் காங் அடித்து மண்டையை பேத்துட்டு ஒன்று வந்து இந்த சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற கொடுத்துருப்பாரு. அதுமாதிரி அழகாக அந்த பாண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அந்த குட்டி காங்குக்குமே நம்ம காங் மேலே ஒரு நம்பிக்கை வருது. இவர் என்னப்பா எப்படி இருக்காரு, நல்லவராக இருக்காரு, இவரை மாதிரி யாருமே பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஆலோவத்தில் இருக்கிற மற்ற காங் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா அடிமையாக இருக்காங்க, அதுவும் அந்த ஸ்கேர் கிங்குக்கு. இதுக்கப்புறம் நம்ம மோனார்க் டீமில் உள்ள நம்ம ரெபக்கா ஹால் அவங்களோட ஸ்டோரி
அங்கேருந்து அந்த குட்டி பொண்ணு ஜியாவை கூப்பிட்டு வந்து அளவுத்தில் என்ன ப்ராப்ளம் நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்காங்க. அவங்களோட கதையும் ஒரு பக்கம் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேடி போன பயணம், இந்த சிக்னல் வந்தது யார், சிக்னல் மூலமாக இங்கேயும் அந்த கிவி ட்ரைட் பீப்புள் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க தான் சிக்னல் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு காரணம் என்னென்னா, காங் வந்து சொல்லப்போனால் முன்னாடியே ஒரு விஷயம் நடந்ததுன்னா, காங்கோட ஸ்பீஷியஸ் மட்டும் இல்லாமல் ஹேலோவெர்த் எல்லாமே பூமியோட மேலே தான் இருந்திருக்கு. ஆனால் நடந்த ஒரு மிகப்பெரிய போரில் இந்த ஹேலோவெர்த்தை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. அந்த போர் யாருக்குள்ளே நடந்ததுன்னா, காங் ஸ்பீஷியஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட காட்ஜிலாவுக்கும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கார் கிங் தான். வாங்கடா போவோம், இவன் என்னடா வேணா நம்ம டைட்டன்ஸ்கே ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள டீமை முக்கியமாக லீட் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஒரு கிங் மாதிரி இருந்திருக்காரு. கிங்கு மாதிரி இல்லை, ஒரு கிறுக்க மாதிரி இருந்திருக்கான். ஏன்னா அவன் வந்து ரொம்ப சக்தி இருக்கிறதுனால எல்லாரையுமே லீட் பண்ணுறதுக்கு நான் தான் சக்தி வாய்ந்தவன், நீ என்னடா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிமை மாதிரி கூப்பிட்டு போயிருக்கான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் காட்ஜிலா சாவர நிலைமைக்கு போயிட்டாப்புல. பட் அவர் வந்து அவரோட சக்திகளை திரும்பி பயன்படுத்தி எல்லாருமே ஹேலோவெர்த்தில் சிறப்பிடிச்சிட்டாரு. அதனால தான் இந்த கிறுக்கணுங்க இங்கே இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில் இருக்கிற கவாக்கியில் தப்பிக்க போன ஒருத்தங்க வந்து நம்ம மோத்ராவை ரிலீஸ் பண்ணுவாங்க, சொல்லப்போனால் ரீபர்த் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கதை. எழுதி வச்ச கர்வெட்டு அதுபடி ஜியா வரா. ஸோ ஜியா தான் மோத்திரவை எழுப்பி விடுறது. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் காங்க அவரோட கூட்டணியை பார்க்குறது மட்டும் இல்லாமல், இல்லை என்னங்க நீங்கள் வயசாகிட்டு, நீங்கள் பெரியவங்க, உங்களை இப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ண போக அங்கே இருக்கிற எல்லாருமே தாக்க ஆரம்பிக்க. ஸ்கார் கிங் வந்து யாரா நீ வெண்ணம் அவனே அப்படின்னு சொல்லி காங்க தாக்க ஆரம்பிக்க. 2 பேருக்குள்ள சிந்த பட்டிக்க. கடைசியில் ஒரு ரகசியம் வெளியே வர, ஷீமோ அப்படிங்கிற ஏஷியன் டைட்டனை நம்ம ஸ்கார் கிங் வந்து அடிமைப்படுத்தியிருக்காரு ஒரு கல் மூலமாக அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல் மூலமாக காட்ஸிலாவை அட்டாக் பண்ண, காட்ஸிலாவோட கையில் நம்ம காங்கோட கையில் அடிப்பட. இதுக்கப்புறம் காங் இங்கேருந்து தப்பிச்சு போக காட்ஸிலா அவரோட எவால்வ் பண்ண அந்த ரேடியேஷன் 6 வெளியே வர. அதுக்கப்புறம் காங்கோட கையை சரி பண்ண. காங் இங்கேருந்து டேரெக்டாக வெளியே போய் காட்ஸிலாவை கூப்பிட்டு வர. காட்ஸிலாவுக்கும் காங்குக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டையில் கடைசியில் காட்ஸிலா அடி நெஞ்சு மிதிச்சு ஏட்டா நீ செத்தடா அவனை அட்டாமிக் பிரேக் எடுக்கும் போது கடைசியில் மூத்ரா வந்து டே அமைதியாடுற உனக்காக தான்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் ஹேலோவெர்த்துக்குள்ளே ட்ராவல் பண்ண. ஹேலோவெர்த்துக்குள்ளே போய் நம்ம ஷீமு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கார் கிங்கை நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங் போட 2 பேருமே சேர்ந்து அடின்னு அடிக்கும் போது அங்கே உள்ள ட்ரை பீப்புள் ஒரு பிளான் பண்ணி இங்கேருந்து டேரெக்டாக எத்துக்குள்ளே கூப்பிட்டு போவேன். டேரெக்டாக எத்துக்குள்ளே வச்சு ஒரு சண்டை நடக்க. கடைசியில் அந்த மேனாக்க ஒரு கல் சொல்லியிருப்பேன் சொல்லுமா, நம்ம ஷீமோவை கண்ட்ரோல் பண்ணுற கல். இந்த சண்டையில் அந்த கல்லை உடைக்க. அது மட்டும் இல்லாமல் வந்து குட்டி காங் வந்து நம்ம காங்குக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு போய் கடைசியில் 2 பேருமே சேர்ந்து ஷீமுவை அழிக்கல. ஷீமுவை வந்து கண்ட்ரோல் பண்ண தான் செஞ்சுருக்கேன். அந்த கல்லை தான் அழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷீமு அப்படியே வெளியே வந்திருக்கும். சொல்லப்போனால் அந்த கண்ட்ரோல் வந்து வெளியே வந்திருக்கும். ஷீமுவும் நம்ம காட்ஜிலாவுக்கும் காங்குக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்கார் கிங்கை உரையை வச்சு அடித்து நொறுக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் ஷீமுவை அப்படியே பூனைக்குட்டி தடவுற மாதிரி தடவிட்டு காங் இங்கேருந்து டேரெக்டாக ஹேலோவெர்த்துக்குள்ளே போய் அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாம் நம்பிக்கையை கொடுத்து நீங்கள் எல்லாம் அடிமை இல்லைடா, நீங்கள்லாம் வாழக்கூடிய நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி போய் நின்று ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் கூட இல்லாமல் அழகாக இப்படி ஒரு இப்படி ஒரு எண்டிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதான், இவ்வளோ தாங்க காட்ஸிலா வேர்ஸ். சொல்லப்போனால் மான்ஸ்டர் வேர்ஸ் இவ்வளோ தான். புது ஸ்டோரி கொடுக்கணுன்னா எதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் யோசிக்கணும், நான் யோசிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங்கை கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஐயோ வளருது சுமூகமாக முடிஞ்சு போச்சு. ஆமாம், சுமூகமாக முடிஞ்சு போச்சு. கரெக்டு தான், சுமூகமாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா காட்ஜிலா வந்து மேலே இருக்க போகுது, மேலே எந்த தப்பு நடந்தாலும் பார்த்துக்க போகுது அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பக்கம் ஒதுக்கியாச்சு. இன்னொரு பக்கம் காங்க பார்த்தீங்கன்னா ஹேலோவெர்த்தில் ஒரு ராஜா மாதிரி இருக்க போகிறாரு இனி. ஏன்னா அவரோட மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே இனி அந்த ஸ்கார் கிங் நடத்துகிற மாதிரி காங் நடத்தாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த பக்கம் ஒரு பக்கம் ஸ்டோரி. இதுக்கு மேலே என்ன ஸ்டோரி கொண்டு போக மொத்தம் என்னாச்சு அப்படிங்கிறத கடைசியில் காட்டல. மேபி இதுதான் ஒரு அழகான எண்டிங்ப்பா. இதுக்கு மேலே என்ன ஸ்டோரி உங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கும் அதான் கேள்வியாக இருக்குது, இதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்டோரியை மூவ் பண்ண போகிறாங்க, ஸ்டோரி இருக்க போது மான்ஸ்டர்ஸில் அப்படிங்கிறது. ஓவராலாக சொல்லணும்னா படம் எங்கே ஆரம்பிச்சு எங்கே போச்சு எங்கே வந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு 3 பார்ட்டாக பிரித்து சொல்லப்போனால் 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டோரி கொண்டு போய் அழகாக முடிச்சிருப்பாங்க அந்த ஸ்டோரியை. எனக்கு இந்த ஸ்டோரி பார்க்கும்போது பர்ஃபெக்ட்.
அழகாக சொல்லுவேன் பர்ஃபெக்ட். விஎஃப்எக்ஸும் பர்ஃபெக்ட், சவுண்டும் பர்ஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போலாம் விஎஃப்எக்ஸில் நம்மளோட காங்கோட ஃபேஸை பார்க்கும்போது நம்ம அதோட உணர்ச்சி நம்ம அந்த ஃபேஸ் மூலமாகவே பார்க்க முடியும். அவ்வளோத்துக்கும் அந்த விஎஃப்எக்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சீனில் அவர் வந்து சொல்லியிருப்பேன் சேடாக, என்னடா இது நம்ம மட்டும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் உட்காருவார். அது அந்த ஃபேஸை பார்த்தாலே தெரியும். அவ்வளோ கூர்ச்சி வச்சுருக்காங்க சார், அந்த மூஞ்சை பார்த்தாலே தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா முக்கியமாக எல்லா கதையுமே உளறி தொலைச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறவங்களுக்கு முக்கியமான ஸ்பாயிலர் தான் இது இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன வேறு விஷயங்களை நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். அந்த வார்னிங் அது ஏன் திரும்பி அதை ஆரம்பிக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவரால் இந்த படம் வந்து அழகாக நம்ம காங்கோ vs காட்ஸில் எப்படி என்ஜாயபிள் பண்ணி பார்த்தோமோ அந்தளவுக்கு என்ஜாயபிளாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணுவாங்க, சீக்ரெட்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம அழகாக கொண்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. போயிட்டு வரேன்.